எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் உயர் திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், இவர்தான் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்தவர். மேலும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிடர் நல்லுலகத்திற்கு இந்த ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன். ஜோதிடத்தில் பலன்கள் சொல்வதற்கு நிறைய முறைகள் வந்துவிட்டன, வந்து கொண்டிருக்கின்றன, இனிவரும் காலங்களில் வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இல்லை, தவறு இல்லை. ஆனால் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி எப்படி பயணிக்கிறது என்றால், ஆதார சுருதிகளுடன், உதாரண ஜாதகங்களுடன், மூல நூல்கள் வழியே விதிகளுடன் பயணிக்கிறது. தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது, ஒரு பலனை சொன்னோம். இவர் வாழ்நாள் முழுவதும் ஜாலியாக இருப்பார், இவருக்கு இல்லை ஜோலி அப்படின்னு சொன்னோம். வாழ்நாள் முழுவதுமே எந்த விதமான குறிக்கோளும் இல்லாத வாழ்கிற மனிதர்களுடைய பட்டியலில் இந்த ஜாதகம் அமையும் என்று சொன்னோம். உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் சிந்தனையின் சிகரத்தில் இருக்கிறோம், அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம், ஆராய்ச்சியின் விளிம்பில் இருக்கிறோம், அந்த நிமிடத்தில் பிறந்த அத்தனை குழந்தைக்குமா இது நடக்கும் என்றால், அதற்குத்தான் விதிகளுடன், உப விதிகளுடன், சூட்சும விதிகளுடன் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது. காணொளியில் ஒரு பாடல், ஒரு விதிகளை சொல்வதற்குத்தான் நேரம் இருக்கிறது. மேற்கொண்டு அறிந்து கொள்வதற்கு, விரிவாக விளங்கிக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய பாடத்திட்டத்தில் பயன்பெறலாம். விருப்பம் இருந்தால் ஜாதகர் பிறந்த தேதி 5/1/2003, 5:02 PM, 5:02 PM, ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம், லக்னத்தில் சனியும் மாந்தியும், 2இல் குரு, துலாத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, 7இல் சூரியன், 8ஆம் இடத்தில் சந்திரன் புதன் பகவான், 12இல் ராகு. நவாம்ச கட்டம் தனுசு லக்னம், 2இல் குரு, 3இல் புதன், மேசத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரன், துலாத்தில் சூரிய பகவான், சனி பகவான், கேது பகவான் மாந்தி. அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. செவ்வாதசை இருப்பு 6 வருடங்கள் 10 மாதங்கள். தற்பொழுது ராகு திசையில் சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்குது. சுக்லபட்ச திருதியை திதியில் பிறந்திருக்காங்க. திதி சூனிய ராசிகள் சிம்மம், மகரம். திதி சூனிய ராசி அதிபதிகள் சிம்மத்துக்குரியவர் சூரியன், மகரத்துக்குரியவர் சனி பகவான். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்தோன்னா முதல்ல விதிகளை சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னம், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியை பார்க்க வேண்டும் என்று எங்கள் குருநாதர் சொல்வார். ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், லக்னம், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் அப்படிம்பார். அப்போ இங்கே மிதுன லக்னம், லக்னாதிபதி 8இல் மறைவு, லக்னத்தில் அஷ்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதியும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இது அவயோக பரிவர்த்தனை. லக்னத்தில் அஷ்டமாதிபதி சேர்ந்தால் முரண்பாடுகளை மொத்த குத்தகைக்கு எடுத்துக்குவான்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார். அது மாத்திரமல்ல, சனி பகவான் மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறார், சூரியனுடைய நேரடி பார்வையை பெறுகிறார். ராகு 12இல் நிற்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரனுடன் சேர்ந்து லக்னத்துக்கு 6இல் மறைகிறார். ராகு சந்திரனுடைய சாரம் பெற்றிருக்கிறார். சந்திரன் 8இல் இருக்கிறார். அப்போ செவ்வாதசை, ராகு தசை, ராகு தசை முடிஞ்சு குரு தசை, குரு அம்சத்தில் பலம் இல்லை. சனி பகவான் துலாத்தில் உச்சமாக இருந்தாலும் கூட
அவர் அஷ்டமாதிபதியாக வருகிறார் ராசியில். நவாம்சத்தில் சூரியன் கேது மாந்தியுடன் இணைவு பெற்றிருக்கிறார். இப்போது இந்த அமைப்பில் இருக்கிறதுனால சனி பகவானும் சூரியனும் சமசப்தமுமாக இருக்கிறார்கள். இந்த விதிகள்லாம் இருக்கிறதுனால லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 6க்கு செல்கிறார். 9ஆம் அதிபதி சனி பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் 8க்கு வரார். அப்போது 1, 5, 9 கெட்டு போய்விட்டால், 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் பலமிழந்து விட்டால், அவர்கள் வாழ்நாளில் முறையான படிப்பு, முறையான இளமைக்கால அந்த கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்துக்கேற்ற சமுதாய அந்தஸ்து, சமுதாய அந்தஸ்துக்கேற்ற திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்கேற்ற குழந்தைகள், குழந்தைகள் அமைந்த பின்னாடி மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்கு பின்னாடி இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்வு, இவையெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சரி, இந்த ஜாதகம் இப்படியே போயிருமா அப்படின்னா போகாதுங்க. அதுக்குத்தான் சூட்சும பரிகாரங்கள் சிலதை கோயில்கள், தல விருட்சங்கள், மகான்கள், ஜீவ சமாதிகள் என்று சொல்லி அமைச்சிருக்கோம். வாழ்வு மலரும், வாழ்க்கை திரும்பும், மனது மாறினால். சரி, பாட்டு சொல்லணும் இல்லைங்களா? அந்த பாட்டு ஜாதக பாரிஜாதம், ரத்தன நாயக்கர் சன்ஸ் வெளியீடு, 2010 வந்த பதிப்பு, 4வது பாவகம், 4ஆம் பாவகத்தில் 3வது பாட்டு, பக்கம் எண் 24. நன்னிய நாளாங்கோலன் 4-2-6 அப்படின்னா நன்னிய நாளாங்கோலன் 6-8-12, 4ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கணும். புண்ணியன் என்ன ஓடி புகழ்பாவர் கூட நின்றால், புண்ணியன் என்ன ஓடி புகழ்பாவர் கூடி நின்றால், பாவர்கள் கூடியிருக்கணும். திண்ணிய பாவர் பார்க்க திகழ் பாவ ராசி மீதில், திண்ணிய பாவர் பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதியை பாவர்கள் பார்க்க வேண்டும். திகழ் பாவராசி மீதில், பாவராசியில் இருக்கணும். அப்படி இருந்தால் பண்ணினால் வித்தியில்லான் படிக்க வராதுதானே அப்படின்னு பாட்டு. நன்னிய நாளாங்கோலன் 4-2-6 புண்ணியன் என்ன ஓடி புகழ் பாவர் கூட நின்றால், திண்ணிய பாவர் பார்க்க திகழ் பாவர் ராசி மீதில் பண்ணினால் வித்தியில்லான் படிக்க வாராதுதானே அப்படின்னு பாடல். அப்போ இவருக்கு 4ஆம் அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்கிறார். அந்த புதன் பகவானை செவ்வாய் பார்க்கிறார். இருப்பது பாவ ராசி. என்ன ராசிங்க? சனி பகவானுடைய ராசி. நவாம்சத்திலே புதன் பகவான் சனி பகவானுடைய ராசிகள் தான் இருக்கிறாங்க. பாவர் பார்க்கணுமே, செவ்வாய் பார்த்துறாரு. இதில் புண்ணியன் என்ன ஓடி புகழ் பாவர் கூட நின்றால், இப்போ சந்திர பகவான் தான் இருக்காங்க கூட. அப்போ சந்திர பகவான் கூட இருந்தால் எப்படி இந்த பாட்டு பொருந்தி வரும்னா, அங்கேதான் குருநாதருடைய திருவடிகள் சம்பந்தம் முக்கியமாக செயல்படுகிறது. சந்திரன் நிற்பது அவிட்ட நட்சத்திர சாரம். இது தவிர இந்த ஜாதகத்திற்கு மேலும் 12 துணை விதிகள் பொருந்தி வருகிறது. அவைகள் RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அப்போ சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பதனாலும், லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்து சம்பந்தம் பெறுவதனாலும் இந்த பாடல் அப்படியே பொருந்தி போகிறது. நன்னிய நாளாங்கோலன் 6-8-12 புண்ணியன் என்ன ஓடி புகழ்பாவர் கூட நின்றால், திண்ணிய பாவர் பார்க்க திகழ்பாவர் ராசி மீதில் பண்ணினால் வித்தியில்லான் படிக்க வாராதுதானே அப்படின்னு பாட்டு. அப்போது இவருக்கு செவ்வாதசை முடிஞ்சு ராகுதசை. ஏன் இந்த 4ஆம் பாவத்தை இப்போ எடுக்கிறோம்? என்ன காரணம்? சந்திர தசை நடக்கிறது. ராகுதசை, செவ்வாதசை 6 வருஷம். அடுத்தது ராகுதசை. ராகு யாரு சாரம்? சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரு. சந்திரன் புதனுடன் கூடியிருக்கிறாரு. புதன் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் அந்த வீட்டுக்கு அதிபதி. புதனும் சனியும் பரிவர்த்தனை. அப்போ 4ஆம் பாவத்தை தொட்டுத்தானே பலன்னு சொல்லணும். அப்போ சின்ன வயசு இல்லைங்களா? அப்போது இந்த ராகு தசை முடிஞ்சு அடுத்து வர திசைகளுக்கும் பலனை சொல்கிறோம். அப்போது இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விட்டால், லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது யோகம் அல்ல.
கூட மாந்தி சேர்வது யோகம் அல்ல என்ற கருத்துக்களின் அடிப்படையிலும் பாடல்களுடைய அடிப்படையிலும் இந்த ஜாதகம் பொருந்தி வருது. இது தவிர 12-15 விதிகள் இருக்கு. மேற்கொண்டு தெரிந்து கொள்வதற்கு RMS அஸ்ட்ரோ அகாடமியை நாடலாம், சேரலாம், படிக்கலாம் வாய்ப்பு இருந்தால். சுருதிகளின் படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகுடமாக திகழ்கிறது. 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. இப்போ கடந்த 7 வருஷம் எடுத்துக்கங்க. அப்போது 12ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் வலுவில்லாமல் போயிடுச்சு. எனவே வாழ்நாள் முழுவதும் ஜாலியாக இருப்பார், இவருக்கு இல்லை ஜோலி என்று இன்றைய பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.